ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரமேஸ்ரீ விலாக். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பராக ஒரு கர மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். குழந்தைங்க வந்து லீவில் வந்து வீட்டில் இருப்பாங்க. குழந்தைங்களுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஏதாவது சாப்பிட்ணுன்னு வீட்டில் வந்து ஏதாவது சாப்பிடணும் போல் ஆசையாகவே இருக்கும். குழந்தைங்கள நமக்கே கூட பெரியவங்களுக்கு கூட நமக்கு ஏதாவது ஈவினிங்கில் வந்து டீ காப்பி போடுற நேரத்துக்கு ஏதாவது நமக்கு நல்லா நொறுக்கு தீனி நல்லா கர மொறுன்னு மென்று சாப்பிட்ணுன்னு ஆசை வரும். அப்படி இருக்க பட்சத்துக்கு நீங்கள் சூப்பரான ஸ்நாக்ஸு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். அந்த ஸ்நாக்ஸ் அதில் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோ வந்து முடிஞ்ச வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. காசாக பண்ணணும், சும்மா தானே, ஒரு லைக் பண்ணுங்கள், தப்பு இல்லை. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சூப்பராக கர மொறுன்னு ஈவினிங் ஸ்நாக்ஸு செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேன். பேன் வந்து சூடாகிடுச்சு. அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன், அதனால் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த தண்ணியிலே நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுடலாம். போட்டுட்டு சால்ட்டு, நான் வந்து 1 கப்பு மாவு ரவை எடுத்ததுனால ஒரு அரை ஸ்பூன் கம்மியாகவே போடுறேன். சால்ட்டு எல்லாத்தையும் ஒன்றா கலக்கி விட்டுட்டு தண்ணி லைட்டாக கொதிக்கிட்டோம். பாருங்கள், தண்ணி கொதிக்குது. நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து சுத்தமாக ஸ்லோவில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டுடலாம். இது வறுக்காத ரவை தான். வறுக்காத ரவை எது இருந்தாலும் பரவாயில்ல. ரவையை போட்டுட்டு 1 கப்பு ரவைக்கு 1/4 கப்பு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன், பச்சரிசி மாவு. அதையும் போட்டுடலாம். எல்லாம் மொறுன்னு வரும் நமக்கு, அதனால தான் அரிசி மாவு. எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். பாருங்கள், நல்லா நமக்கு அந்த கட்டி இல்லாமல் கட்டி ஆகாமல் நல்லா உடச்சி விட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் நல்லா அந்த கட்டி இல்லாமல் உடச்சி விட்டு கிளறிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வச்சிடலாம். ஆறினதுக்கப்புறம் நல்லா கையால் சப்பாத்தி மாவு பிசையும் இல்லைங்களா, அதுமாதிரி நல்லா கையால் பிசையணும். அது நம்ம பிசைகிறதுக்காக ஆற வச்சா தான் நம்ம கை வச்சு பிசையலாம், இல்லைன்னா சூடாக இருக்கும். அதுக்காக ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சிடலாம். ஆற வச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். இங்கே பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. நான் பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கிட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிசைஞ்சிட்டேன். நான் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு கையில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு பிசைஞ்சிக்கிட்டேன். இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். நம்ம பிசைஞ்சு வச்ச ரவை மிக்ஸ்லேருந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கலாம். லைட்டாக நம்ம கையில் ஒட்டுற மாதிரினா அந்த எண்ணெய் தடவிக்கலாம் லைட்டாக. சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்து பால் சைஸுக்கு நம்ம ரவை மிக்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு கையில் வச்சுக்கலாம். நமக்கு ரவுண்டாக வேணும்னாலும் உருட்டிட்டு நடுவில் ஒரே ஒரு ஓட்டை, அவ்வளோதான். நமக்கு ஒட்டுற மாதிரினா எண்ணெய் தடவிக்கலாம். ஓட்டை போடும்போது ஒட்டுது, உள்ளே இருக்க மாவு நமக்கு எண்ணெய் இல்லாமல் இருக்குன்றனால ஒட்டுது, அதனால் எண்ணெய் தடவிக்கலாம். பாருங்கள், அது மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். நடுவில் ஒரு ஹோல்ஸ் போட்டால் தான் நமக்கு சுற்றி ரவை வந்து நம்ம சரியாக வேகாமல் தான் எடுத்துருக்கோம். பச்சை ரவை தான், வறுக்காத ரவை போட்டோம். அதனால் நம்ம இந்த மாதிரி நடுவில் வந்து ஓட்டை போட்டால் தான், ஹோல்ஸ் போட்டால் தான் நமக்கு உள்ளே இருக்க ரவையெல்லாம் வேகும் நல்லா. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அடுத்ததும் அது மாதிரி ரெடி பண்ணி காட்டுறோம் பாருங்கள். ரவுண்டாக எடுத்துக்கிட்டு கையில் எண்ணெய் இருக்குது இருந்தாலும் பாருங்கள், அந்த உள்ளே இருக்க மாவில் எண்ணெய் பத்தலை. அதனால் அந்த ஹோல்ஸ் போடும்போது நமக்கு கையில் ஒட்டுது. அதனால் கொஞ்சம் நல்லாவே எண்ணெய் தடவிக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் பார்ப்போம்.
பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் நான் வந்து ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை எடுத்து ஒன்று ஒன்றா எண்ணெயில் வச்சிடலாம். இப்போ பாருங்கள் நல்லா வந்து லைட்டாக செவந்ததுக்கப்புறம் நான் திருப்பி போட்டேன். அது வீடியோ எடுத்தேன், அது வீடியோவில் விழலை. லைட்டாக நான் கொஞ்சம் நேரம் அப்படியே வேக விட்டுட்டு லைட்டாக செவந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தான் போட்டு பார்க்குறேன், ஒரு 3 போட்டிருக்கேன். ஏன்னா சில நேரம் எனக்கு வெடிக்குது, எண்ணெயில் போட்டோம்னா சில பொருளுங்க வெடிக்குது. அதனால் நான் ஃபஸ்ட்டு ஒரு 3 போட்டிருக்கேன். இது நல்லா வந்துச்சுன்னா அடுத்தது நம்ம அடுத்த பேட்ச் போடுறத நிறைய போட்டு எடுத்துக்கலாம். நான் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஒரு மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். ஏன்னா நமக்கு உள்ளெல்லாம் நல்லா ரவை வேகணும் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம் தான் வச்சுருக்கேன். நமக்கு வந்து இந்த ரவா மிக்ஸை வந்து எண்ணெயில் பிரிஞ்சும் வரல பாருங்கள். நம்ம அரிசி மாவு போட்டதுனால எண்ணெயில் பிரிஞ்சு வராது, அதுக்காக தான் அரிசி மாவு போட்டிருக்கோம். அதை எண்ணெயிலையும் பிரிஞ்சு வராது, கொஞ்சம் நம்ம சாப்பிட்றதுக்கு மொறுன்னு இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் வந்து உள்ளே சாஃப்டாக இருக்கும், மேலே மொறுன்னு இருக்கும். குழந்தைங்களாம் சாப்பிட்றதுனால நான் வந்து காரமும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். இப்போ தனி மிளகாத்தூள் போட்டோம் இல்லைங்களா, அதுவும் கம்மியாக தான் போட்டிருக்கேன். சில குழந்தைங்க வந்து நல்லா காரம் சாப்பிடுவாங்க. அப்படி சாப்பிட்றவங்க இருந்தாங்கன்னா நீங்கள் காரம் கூட இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கலாம். நம்ம எடுக்கிற மாவுக்கு தகுந்த மாதிரி, ரவைக்கு தகுந்த மாதிரி நம்ம காரம் போட்டுக்கணும். நல்லா மொறுன்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கடைகள்லாம் போய் ஸ்நாக்ஸ் வாங்க போனோம்னா காசு கொடுத்து அதிகமாக காசு கொடுத்து வாங்க வேண்டியதாக இருக்கும். நமக்கு சாப்பிடவும் பத்தாது. குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிட்ணுன்னு இப்போலாம் ஆசைப்படுவாங்க லீவில் வீட்டில் இருக்கும்போது. நம்ம வீட்டிலே நல்ல நேரமாக நிறைய டேஸ்ட்டாகவும் செஞ்சு கொடுக்கலாம், சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்படியே வேகட்டும். நான் வந்து மீடியம் ஃப்ளேம் தான் வச்சு வேக வைக்கிறேன். அப்படியே வேகட்டும். பாருங்கள் சூப்பராக பொரிஞ்சிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா இந்த சலசலப்பும் அடங்கியிருக்கு பாருங்கள். இப்போ எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் குழந்தைக்கு செஞ்சு கொடுங்களேன். குழந்தைங்க நல்லா இப்போ வீட்டில் லீவில் இருக்கிறதுனால நம்ம செஞ்சு கொடுக்குறதெல்லாம் வீணாக்காமல் சாப்பிட்ருவாங்க. எண்ணெய் வடிகட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா உப்பியும் வந்துருக்கு பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு போடும் மாவு வந்து சப்பையாக இருந்தது, இப்போ வெந்ததுக்கப்புறம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உப்பியும் வந்துருக்கு பாருங்கள். இப்போது அடுத்த பேட்ச் போட்டுக்கலாம். இப்போ இனிமேல் பயம் இல்லாமல் போடுவேன். எல்லாத்தையும் ஒரே டைமில் கூட போட்டுட்டு எடுத்துடலாம். நம்ம போட்டுட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அப்புறம் தான் திருப்பி போடணும். உடனே திருப்பக்கூடாது, அப்படியே விட்டுடலாம். கொஞ்சம் வேக விட்டுட்டு திருப்பி போட்டுட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ ரொம்ப சூப்பராக எல்லாம் வெந்துடுச்சு. எல்லாத்தையும் எடுத்துடலாம். நமக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா மொறுன்னு எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு மொறுன்னு நல்லா சூப்பராக இருக்கும். வாசனையாக இருக்கு பாருங்க. நம்ம பொரிக்கும் போதே செம்ம வாசனை, சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க நம்ம பெரியவங்களும் சூப்பராக சாப்பிட்ருவோம், அவ்வளோ அருமையாக இருக்கும். நான் காரத்துக்கும் லைட்டாக தான் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நம்ம எண்ணெய் வடிகட்டிட்டு சூப்பராக எல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள் சூப்பராக நல்லா கரகர மொறுன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். நம்ம ரவையை வச்சு ரவையும் அரிசி மாவும் வச்சு சூப்பராக நல்லா கரகர மொறுன்னு சூப்பரான ஸ்நாக்ஸ் செஞ்சுருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்கும்போதே சாப்பிட்ணும் போல் இருக்குது. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பரான ஸ்நாக்ஸு. நம்ம சட்டுன்னு செஞ்சிடலாம், ரொம்ப டைம்லாம் எடுக்காது, சட்டுன்னு செஞ்சிடலாம். எல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதிக காரமும் இல்லாமல் மசாலாலாம் எதுவும் இல்லாமல் சூப்பராக செஞ்சுருக்கோம். நம்ம கடைகளில் போய் எதுவும் வாங்கி கொடுக்காம வீட்டிலே குழந்தைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. எல்லாம் மொறுன்னு இருக்கும் பாருங்கள். மேலே நல்லா மொறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு சுடுது. நான் சுட சுட அப்படியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பாருங்கள். எப்படி இருக்குது பாருங்கள். எல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ மொறுன்னு இருக்கும் பாருங்கள். சாரி, நான் உங்கள்கிட்ட சாப்பிட்டு காட்டுறேன்னு சொல்லாமல் சாப்பிட்டுட்டேன். எனக்கு ஆசையாக இருக்குது, சாப்பிடணும் போல் ஆசை இருக்குது. அதனால் பட்டுன்னு உங்கள்கிட்ட சொல்லாமல் சாப்பிட்டுட்டேன், தப்பாக நினச்சிக்காதீங்க.
சூப்பராக நல்லா கரகரம் மொறுமொன்னு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க. நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.